ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 25 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல. அப்புறமா ஃபர்ஸ்ட் பிரீத்தி கிட்ட வருது, அப்புறமா பொன்னி கிட்ட வந்தோடனே இப்போ கார்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சக்தியை கடுப்பேற்றுற மாதிரி எதனாச்சும் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பொன்னி கிட்ட வந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூல் டேஸ்ல எதுனா படிக்கும்போது ஒரு பப்பியில் இருந்திருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கன்னொடனே பொன்னி எனக்கு அப்படின்னா எதுவும் இல்லைங்கிறாங்க. சக்தி அப்படிலாம் அவளுக்கு எதுவும் இல்லடா அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி நீ சொல்லலாம் அவங்க சொல்லிட்டனோடனே, இல்லை ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகா எண்ணெய் தேய்ச்சி தலையில வகுடு எடுத்து விபூதி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவான். அவனுக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். 25 காசு 50 காசுக்கு இந்த மாதிரி நான் போய் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறாங்க பொண்ணிய. அப்போ வந்து சக்தியோட அப்பா வந்து ஜெயா கிட்ட கேட்குறாரு, யாரா இருக்கும் அப்படின்னோடனே, உங்களுக்கு இன்னுமாங்க தெரியல, அவ சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்கானோடனே, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் தெரியுது. ஆனா சக்திக்கே தெரியவே இல்லை. அப்போ அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அது வந்து வாயெல்லாம் ஊதா கலர்ல ஆயிரும்ல, அதை வந்து அந்த பையன் என்கிட்ட காட்டுவான், அவனும் எனக்கு இந்த மாதிரி வாங்கி தருவான் அப்படின்னோடனே, இவங்க இப்படி பேசினோடனே இப்போ கார்த்தி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீங்க சூப்பரா சொன்னனால உங்களுக்கு வந்து கம்பெனி சார்பா ஒரு சாக்லேட் தரேன் அப்படின்னோடனே, இப்போ அவங்க அண்ணன் சண்முகம் என்ன சொல்றாருன்னா சக்தி கிட்ட, ஏண்டா உனக்கும் 4, 5 கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்களாடா, நீயும் சொல்லுடா அப்படின்னோடனே, இப்போ சக்தி நீ சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்புறமா பொன்னிய பாட்டு பாட சொல்றாரு கார்த்தி வந்து. அப்போனே பொன்னி அப்படியே தயங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அத்தை சொல்ற வரைக்கும் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருப்பாங்கல்ல. இப்போ ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, அதான் அவன் சொல்றான்ல பாடு பொன்னி அப்படின்னோடனே, இப்போ பொன்னி சூப்பரா பாட்டு பாடுறாங்க. எல்லாருமா கிளாப் பண்றாங்க. அப்புறமா அடுத்த டர்ன் வந்து சக்தி கிட்ட வந்து நிக்குது. இப்போ சக்தி கிட்ட என்ன சொல்றாருன்னா கார்த்தி, நீ வந்து இப்போ ரீசெண்டா கண்ட கனவை பத்தி நீ சொல்லணும்னோடனே இப்போ சக்தி அப்படியே யோசிக்கிறாரு. அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் போயிடுறாரு. இந்த மாதிரி பொன்னியும் சக்தியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, பொன்னி எனக்கு கால் வலிக்குது. நீங்க முன்னாடி போங்க நான் வரேன்னோனே, இப்ப சக்தி சரி நான் முன்னாடி போறேன் நீ வான்னோனே, ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியே விட்டுட்டு போறது, என்ன தூக்கிட்டு போங்க அப்படின்னோனே, இப்ப தூக்கிட்டு போறாரு. அப்படியே தூக்கிட்டே இது பண்ணும்போது கனவுல எந்திரிச்சு பார்க்குறாரு. பொன்னி கீழ படுத்திருக்கிறாங்க. அவர் கட்டில்ல படுத்திருக்கிறாரு. ஐயோ! கனவா அப்படி சொல்லி ஃபீல் பண்றாரு. அப்புறமா கார்த்தி வந்து இது சக்திய வந்து உழுப்புறாரு. ஏன்டா கனவு கண்ண சொல்லு சொன்னா நீ கனவுக்கே போயிட்ட போலன்னோனே, எனக்கு அதெல்லாம் சரியா ஞாபகம் இல்லன்னோனே, அப்போ உனக்கு டேர் வந்து கொடுமையா இருக்கும். நீ வந்து பொன்னிய தூக்கிட்டு எங்க எல்லார் முன்னாடியும் சுத்தனோனே, சக்தி அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. அதெல்லாம் கனவுல கண்டதெல்லாம் இவன் நேர்ல செய்ய சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சாதிக்கிறாரு. அப்புறமா பொன்னிய தூக்கிட்டு சுத்தி வர்றாரு. அப்புறமா ஜெயாவ பேச வைக்கிறாங்க. ஜெயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நான் யார பார்த்தாலும் அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணிருவேன். ஆனா நான் ஒரே ஒருத்தர மட்டும் இந்த மாரி தப்பாவே நெனச்சுட்டு இருந்தேன். இனிமே நான் அவங்கள வந்து அந்த மாரி நெனைக்க மாட்டேன்னு சொல்லி பொன்னிய பத்தி பேசுறாங்க. அவங்க கிட்ட உங்களால மன்னிப்பு கேட்க முடியுமா? அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. இல்ல என்னால அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா இனிமே நான் அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாரி ஜெயா சொல்றாங்க. இப்ப எல்லாருமா சாப்பிட்டுட்டு தூங்க போலான்னு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோனே பொன்னி வந்து சக்திக்கு வந்து காஃபி போட்டு குடுக்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சக்தி வந்து பொன்னிக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாரி அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டோம்ல, எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து இந்த கார்த்தி கேட்டனால வேற வழியே இல்லாம இப்படி ஒரு லவ் இருந்துச்சு. நீ வந்து சும்மா தானே சொன்ன அப்படின்னோனே, இப்போ பொன்னி சொல்றாங்க, இல்லையே நான் உண்மைய தானே சொன்னேன்னோனே, சக்தி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.